பஞ்சரப்பெட்டை. ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அஞ்சரைப்பெட்டி குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு வேற ஒரு ரெசிபியோட உங்க முன்னாடி வந்திருக்கேன். இந்த ரெசிபியோட பேரு கோதுமை பிரெட் உப்புமா. சரி, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றது பார்ப்போம். கோதுமை பிரெட்டு, வெங்காயம், எண்ணெய், கடுகு, கேரட், கோஸ், பட்டாணி, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, தக்காளி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உப்பு. சரி, இப்போ இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வாணலி சூடானதும் நம்ம எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம வறுத்துக்கலாம். வாணலி சூடாயிடுச்சு, எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போடுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகணும் வெங்காயத்துல. கோதுமை பிரெட் வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்கும். ஆக்சுவலி கோதுமை பிரெட்ல வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால நம்ம இந்த காய்கறிக்கு வேண்டிய உப்பு மட்டும் இதுல ஆட் பண்றோம். கோதுமை பிரெட் சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு தயவு செஞ்சு ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா அதுலயே உப்பு சேர்ந்துருக்கும். சாதாரண கடையில கூட கோதுமை பிரெட் விற்கிறாங்க. சாதாரண பிரெட்டை விட கோதுமை பிரெட் உடம்புக்கு இன்னும் ரொம்ப நல்லதுங்க. அதை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீட் பிரெட்னு கேட்டேன்னா கொடுப்பாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட், கேரட்டு, கோஸு எல்லாம் இந்த மாதிரி பொடியை அரிஞ்சு நம்ம போட்டுடலாம். ஸோ நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து சத்தும் கூட. பட்டாணி, இது வந்து ஏற்கனவே நான் குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த பட்டாணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வந்து ஒரு அரை வேக்காடா தான் நான் வேக வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப திருப்பி இதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போம். அதனால கொஞ்சம் அரை வேக்காடா தான் வேக வச்சிருக்கேன் பட்டாணி. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுல உப்பு ஆட் பண்றோம். காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க. கோதுமை பிரெட்டுக்கு தேவையில்லை. கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் நம்ம எல்லா ரெசிபீஸ்க்கும் ஆட் பண்ணணும். ஏன்னா அதுல வந்து இந்த கிருமி நாசினி ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் கலந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ இது மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 minutes மூடி வைக்கலாம். காய்கறிலாம் நல்லா வேகணும். ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க.
இப்போ இது தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். வற்றினதுக்கு அப்புறம் நம்ம இந்த கோதுமை பிரெட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வற்றிடுச்சு தண்ணி. இப்போ இந்த கோதுமை பிரெட் ஆட் பண்ணிடலாம். இந்த ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இது கரெக்டாக இருக்கும் ஆட் பண்ணும்போது. இதில் என்ன சத்துன்னா நம்ம பட்டாணி, கேரட்டு, கோஸு, அப்புறம் கோதுமை பிரெட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சத்து உடம்புக்கு. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் போட்டு லஞ்சுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நாள் பூரா படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, மற்ற ஆக்டிவிட்டீஸில் பங்கெடுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும். ஈவினிங் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா கூட இதை செஞ்சு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம. ஸோ இது தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சுங்க. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கோதுமை பிரெட் உப்புமா ரெடியா இருக்கு. இதுக்கு மேல கார்னிஷிங்க்கு நீங்க கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணணுன்றது ரீகேப் ஒன்று பார்ப்போம். முதல்ல வாணலியை சூடு பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போடணும், பச்சை மிளகா, அது நல்லா வதங்கின உடனே வெங்காயம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் வதக்கணும். அதுக்கப்புறமா கேரட்டு, கோஸு, வேக வச்ச பட்டாணி, இதோட கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா கலந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துடணும். கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேக வைக்கணும். அதை மூடி போட்டுருங்க. நல்லா வெந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேகணும். அதுக்கப்புறம் திறந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தின உடனே கோதுமை பிரெட் அதில் போட்டு நல்லா கலந்து, அதுக்கப்புறம் எல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்ச உடனே பிளேட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு.